ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவின் 11வது பாடல் மற்றும் அதன் பொருள் விளக்கம். பாடல். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்ற திரளிய சென்று செரும் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கோடியே புற்றரவல் கொல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர் பாட சிற்றாதி பேசாதே செல்ல பெண்டாட்டினே எட்டுக்கு உறங்கும் பொருளேலொரெம்பாவாய். இதன் பொருளாக ஆண்டாள் என்ன கூறுகிறாள்? கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசுமறு அற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அக்கிளை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று கூறுகிறாள். இதன் விளக்கம் என்னவென்றால், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தோழியோ எழுந்து வந்த பாடில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லாருமாய் இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.